ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்க மாதாவரம் டிமார்ட் தான் வந்திருக்கோம். மாதாவரத்தில் இருக்க டிமார்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. கார் பார்க்கிங், வண்டி பார்க்கிங் எல்லாத்துக்குமே இடம் இருக்குது. நல்லா ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் செக்ஷன்ஸு. இந்த பிளாஸ்டிக் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ் நிறையவே கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஸ்கூல் பசங்களுக்கு இப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் 21 rupees இந்த வாட்டர் பாட்டில்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வேறு ரேட்டில் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் ஆஃப் வாட்டர் பாட்டில்ஸ் இருந்தது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் டிமார்ட்டுக்கு போகிறவங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸஸ்ஸு 39 rupeesக்கு 2 ஸ்நாக்ஸ் பாக்ஸஸ்ஸு டிஃப்ரெண்ட்டான சைஸஸ்லேயும் இருந்துச்சு. குல்ஃபி ட்ரேலாம் கூட இருந்தது அங்கே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு தேவையான கண்டெய்னர்ஸ், ஸ்டோரேஜு, அந்த மாதிரி நிறைய திங்ஸ் எல்லாம் இருந்தது. அதில் காம்போவாக பார்த்தீங்கன்னா 3 கண்டெய்னர்ஸு, அப்புறம் 2 கண்டெய்னர்ஸு, அந்த மாதிரி சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டான ப்ரைஸஸில் உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. சிக்ஸ் பீசஸ் செட் ஆஃப் காஃபி மக்ஸுமே அங்கே அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் 139 rupeesக்கு ட்ரேவோடு இருக்க காஃபி மக்ஸும் இருந்தது. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய தனித்தனியான காஃபி மக்ஸ் எல்லாம் பெயிண்டிங் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. டிமார்ட்டுக்கு எப்போ போனாலும் வீக் எண்டில் போகாதீங்க, வீக் டேஸில் போங்க. ஏன்னா வீக் டேஸில் போனால் நல்லா காலியாக இருக்குது, உங்களால் ஃப்ரீயாக பர்ச்சேஸ் பண்ண முடியும். வீக் எண்டில் போனீங்கன்னா ரொம்பவே க்ரௌடாக இருக்குது, ரொம்ப நேரம் ஆகுது பில்லிங் பண்ணிவிட்டு வெளியில் வர்றதுக்குள்ளே. அதனால் நீங்கள் எப்போ போனாலும் வீக் டேஸ்லேயே போங்க.
டிமார்ட்டுக்கு கிட்ஸோட போகிறவங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன், நீங்கள் தான் வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே வெளியில் எதுவுமே ஸ்டால்ஸ் எதுவுமே இன்னும் போடலை. கிச்சனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கிளாஸ் கண்டெய்னர் ஸ்டோரேஜ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு என்னென்ன திங்ஸ் இதில் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு நம்மளால் குக் பண்ணும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் வைஸாக பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் ஸ்டோர் பண்ணுறதை விட கிளாஸில் ஸ்டோர் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இதில் நிறைய காம்போ பீசஸ்லாம் இருக்குது. அழகாக நம்ம நட்ஸு, க்ராசரிஸு, அப்புறம் நம்ம வீட்டுக்கு தேவையான ஸ்பைசஸ்ஸு இதெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். கிச்சனுக்கு யூஸ் பண்ண கண்ணாடி ஜார் லிட்டோட அழகழகாக டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா சம்மருக்கு யூஸ் பண்ணக்கூடிய கண்ணாடி ஜார், ஜூஸ் ஜார்ஸு ஸ்ட்ராவோட அழகாக இருந்தது. அப்புறம் பெப்பர் சால்ட் பாட்டில்ஸ் இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ராக்கரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருந்தது. ரேட்டோடு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த செராமிக் பிளேட்ஸு, ட்ரேஸு, சர்விங் பவுலு அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு, பாருங்கள். டிமார்ட்டுக்கு போகிறவங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போகும்போது நம்ம வீட்டிலேருந்து கேரி பேக் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க கேரி பேக்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஆனால் அங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது கேரி பேக் வேணும்னு கேட்டிங்கன்னா ஈச் 29 rupees அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வீட்டிலேருந்து போகும்போதே கட்டை பேக் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எந்த பார்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் டிமார்ட்டில் வேறு எந்த செக்ஷனில் உங்களுக்கு வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், நான் போடுறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.